இந்த வாரம் வந்து எஃப்ஜே தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து டாஸ்க் நடக்கும்போது நெறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கவங்களுக்கு ஃபேவரைட்டான பெர்சன் வரணும்ன்றதுக்காக எஃப்ஜே தான் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 2 கேங்குக்குமே ஒரு அளவுக்கு இது பண்றது வந்து எஃப்ஜே தான். ஸோ அதனால வந்து சபரி மட்டும் ஒரு வந்துரக்கூடாது. கேள்வி. எஃப்ஜே நல்லவரா? கெட்டவரா? நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் கெட்டவர் தான். ஆ. ஆனா வந்து அவங்க எதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, அவர் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறாரு. ஸ்ட்ரெய்ட்டா அடிக்கிறாரு. அதனால வந்து அங்க கண்டஸ்டன்ட்ஸ்குள்ள வந்து அவன் என்னதான் தப்பா பேசினாலும், அவன் ஸ்ட்ரெய்ட்டா அடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஓகே தலைவரா வந்தா என்னதான் பண்றாரு பார்க்கலான்ற ஒரு ஒரு மெஜாரிட்டி வோட்டிங்ல வந்து அவர் வந்து ஆயிட்டாரு. ஏன்னா வினோத் வந்தா ஆல்ரெடி கொஞ்சம் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. அவர் இன்னும் அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுன்ற மாரி. சுபிக்ஷாவையும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண தெரியாதுன்ற காரணத்துக்காக தான் வந்து சுபிக்ஷாவுடைய சுபிக்ஷா ஆமா, இதுவுமே பண்ணாங்க. ஆமா. சபரி வந்துரவே கூடாதுன்னு ப்ரீ பிளான்லாம் வந்து பண்ணாங்க. சாண்ட்ராவோட குரூப் வந்து சாண்ட்ரா, அப்புறம் வந்து பார்வதி, பிரஜன் இவங்கலாம் வந்து பேசுறாங்க. அவனுக்கு வந்து அது எப்படி? அடிபட்டுருக்கு. பார்வதி வந்துரவே கூடாது. ம். அப்படின்னு சொல்லி போன வாரம் பிளான் பண்ணி ஒரு பிள்ளைய சபரி பண்ணாரு முடிச்சுட்டாங்க. இல்லையா? சபரி பண்ண இந்த தடவ இந்த சபரி வாட்டி வந்துரவே வந்துரவே கூடாது கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. ஸோ, அதனால சபரி இது வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ சம்திங் லெஃப்ட் ஹேண்ட் ஏதோ ஆல்ரெடி ஃப்ராக்சர்ட் போல இருக்கு. ஸோ, அதெல்லாம் பேசி இது மாரி எடுக்கணும்னு சொன்னா, அது எனக்கு கொஞ்சம் சீப் கேம் மாரி தெரிஞ்சது. நீங்க வேற ஏதாவது ஐ மீன் அந்த பிளானிங்ல அவங்க பேசிக்கிறாங்க. 3 பேர் 4 பேரும் அத பேசிக்கிறாங்க. யாருன்னா, ஆ திவ்யா, சாண்ட்ரா, பாரு, பிரஜன் இவங்க 4 பேரும். ஸோ, அப்ப பேசும்போது, "என்ன இது? இது நல்லா இல்லையே! இது இந்த மாரி பண்றது." அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ, அந்த மாரி பண்ணி அவரது எடுத்துட்டாங்க. ஆ அ எஃப்ஜே வந்து யாருமே அவ்வளோ கண்டுக்கல. ஓகே அவர் தான் வரணும்னு அவங்க இது பண்றாங்க. ஹோஸ்ட் அதக்கூட இந்த எபிசோட்ல கேட்கும்போது, அது நெறைய நம்மளுக்கு எடிட் ஆயி வருதுன்றது அது கிளியரா தெரிஞ்சது. ரம்யா எழுந்துக்கும்போது கூட, "ரம்யா சும்மா உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீங்க வினோத்தோடத எடுத்தீங்க?" அப்படிங்கிற மாரி 1 1/2 மணி நேரம் அவர் நின்னுருக்காரு. "நீங்க எதுக்காக அவரது எடுத்தீங்கன்னா?" "நான் வந்து அவரு இது பண்ண முடியாத அவர் கஷ்டப்படுறாருன்னு தான் எடுத்தேன். இதெல்லாம் ஒரு ரீசனா?" அப்படின்லாம் கேட்டாரு. இல்ல அப்போ உங்கள கேட்டாரு. ரேங்கிங்ல 7வதுல போட்டதுக்கு வந்து உங்களுக்கு கோவம் வந்தது இல்லையா? உங்கள 7வதுல போட்டக்கூடாது. 25வதுல போட்டுருக்கணும்னு சொன்னாரு. ஸோ அப்ப எந்த மாதிரி நீங்க ஹோஸ்ட்டோட மைண்ட்லயே இருக்கீங்க ரம்யா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நெறைய பாலிடிக்ஸ்க்கு அப்புறமா எஃப்ஜே வந்து தலையா வந்துட்டாரு.